ஓம் நமச்சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு திருப்பம் வரும். என்ன அப்படின்னா, கஷ்டங்களும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். கும்பராசிக்காரங்கன்னு சொன்னாலே சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாமே நம்மளை ரொம்பவே ஆழமாக யோசிக்க வைக்கும். எல்லாமே சரியா இருந்தா குடும்பத்துல திடீர்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகும். காரணமே புரியாம இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலம்தான் இப்போ உங்களுக்கு சில கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடும். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே யாரையுமே காயப்படுத்தவே நினைக்க மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட சிலரோட மனதில் பெரிய காயத்தை விட்டுருக்கலாம். குறிப்பா ஒரு பெண்ணு மனவேதனையோட இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மனசில் வச்ச கண்ணீர் ஒரு நாளில் சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி அதிகமாக கவலை உங்களுக்கு இருக்கும். அவங்க வீட்டில் முக்கியமானவராக இருக்கலாம். அவங்க வெளியே செல்லும்போது கூட கவனமாக போங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல தோணும். சில சமயம் உங்கள் மனசு காரணமே இல்லாமல் அவங்கள பற்றி கவலைப்படவும் ஆரம்பிக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு வீட்டில் இந்த காலத்தில் சில விசித்திரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். சின்ன விஷயத்துக்கே பெரிய வாக்குவாதங்கள்லாம் உருவாகலாம். முன்னாடி எளிதாக முடிந்த வேலைகள் கூட இப்போ ரொம்பவே தாமதமாகிற மாதிரி இருக்கும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் எல்லாமே நினைவுக்கு வரும். யாராவது ஒருத்தர்கிட்ட கடுமையாக பேசுனது, அவங்கள கவனிக்காமல் விட்டது, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மனதில் தோன்றியிருக்கும். குறிப்பாக ஒரு பெண் அந்த நேரத்தில் மனவேதனையோடு இருந்திருக்கலாம். அந்த மனவேதனை இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை போல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் சிலரும் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட உடல்நிலையை அலட்சியம் செய்யக்கூடாது. சின்ன குறை இருந்தாலும் உடனே கவனிக்கணும். கும்ப ராசிக்காரங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். குறிப்பாக தாய்மார்கள் எல்லாமே மனநிறைவு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு போல இருக்கும். அவங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சாதான் வீட்டில் இருக்கக்கூடிய பதட்டமும் குறையும். இந்த நேரத்தில் உங்களுடைய நல்லதை நினைக்க ஆரம்பிக்கணும். யாருக்குமே தீங்கு நினைக்காம இருக்கணும். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். பெண்களை மதித்து நடந்துக்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியம். சில நாட்கள் கடந்து போன பிறகு நீங்கள் கவனிப்பீங்க, வீட்டில் இருந்த அந்த கனமான சூழ்நிலைங்கிறது மெதுவாக குறைந்து வர ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த பயம் மெதுவாக மறைஞ்சு போகும். குடும்பத்தில் இருந்த சிரிப்பு மீண்டும் திரும்பும். கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சில சோதனைகள் எல்லாமே நம்மளை விழிக்க வைக்கும். இந்த காலமும் அப்படிதான். நீங்கள் அமைதியாகவும் பொறுமையோடு நடந்தாதான் எந்த ஆபத்துமே உங்கள் குடும்பத்தை பாதிக்கவே முடியாது. அதனால் கவலை உங்களுக்கு வேண்டாம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே அன்போடு பார்த்து கொள்ளுங்க. குறிப்பாக பெண்களுடைய மனதை காயப்படுத்தாமல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அமைதியும் பாதுகாப்பும் நிலை குலைந்து நிற்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் எப்பொழுதுமே கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருந்தால் தான் எந்த சாபமும் நீண்ட நேரம் உங்கள் வாழ்க்கையில் தங்கவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் சில நேரம் காரணமே தெரியாமல் சில சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லாமே சரியாக போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகும். யாருக்குமே புரியாமல் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் இப்போ சில கும்பராசிக்காரங்க இருக்காங்க. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே யோசித்து நடக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. யாரையுமே காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சில சமயங்களில் நம்மளால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கூட யாரோ ஒருத்தருடைய மனசை ஆழமான காயத்தை உருவாக்கி இருக்குன்னு, குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய மனவேதனை எளிதில் மறைந்து போகாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நினைவூட்டல் மாதிரி திரும்பி இருக்கலாம். அந்த பெண் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது உறவினர், அல்லது பழக்கமான ஒருவராக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க மனசில் வச்சு வருத்தம் இப்போ ஒரு சோதனை மாதிரி உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுது அப்படிங்கிறத சிலரும் நம்புவாங்க. இந்த காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி அதிகமாக கவலை தோன்றும். அதை வெளியே சொல்லும்போது கூட உங்கள் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்காது. கவனமாக போங்க அப்படின்னு சொல்ல தோணும். சில சமயம் காரணமே இல்லாமல் அவங்கள பற்றி பயம் வந்துக்கிட்டே இருக்கும். கும்ப ராசிக்காரங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் அதிகமாகலாம், வேலைகளில் தாமதமாகலாம். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே சோர்வாக இருக்க மாதிரி தோணும். சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு வரும். இரவு நேரத்தில் மனசு அமைதியாக இருக்காது. ஏதோ நடக்க போகிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே கவனமாக பார்த்துக்கணும்.
குறிப்பாக உடல் நலம் குறைவு இருந்தால் உடனே கவனிக்கணும். சின்ன விஷயத்த அலட்சியம் செய்யக்கூடாது. கும்ப ராசிக்காரங்க இந்த காலத்தில் பெண்களை மதித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தாய்மார்கள், சகோதரிகள், மனைவி இவர்களுடைய மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் எல்லாமே தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் மனதில் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் தான் எந்த சாபமும் நீண்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சில நாட்கள் கடந்து போன பிறகு நீங்கள் கவனிப்பீங்க, வீட்டில் இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலை மெதுவாக குறைஞ்சு அமைதி அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும். முன்னாடி இருந்த சிரிப்பு மீண்டும் உங்கள் வீட்டில் கேட்கும். குடும்பத்தில் இருந்த பயம் மெதுவாக மறைஞ்சு போகும். எல்லாருக்குமே மனசு திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. கும்ப ராசிக்காரங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி தான். ஆனால் நீங்கள் பொறுமையோட நல்ல மனசோடு இருந்தீங்க அப்படின்னா எந்த ஆபத்துமே உங்கள் குடும்பத்தை பாதிக்க முடியாது. அதனால் அமைதியாக இருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அன்போடு கவனிங்க. குறிப்பாக பெண்களுடைய மனசை காயப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலைச்சு நிற்கும். இந்த சோதனை கடந்த பிறகு உங்களுடைய குடும்பம் இன்னுமே உறுதியாக மாற ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு போகக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குது. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சில காலங்கள் நம்மளை ரொம்பவே ஆழமாக சிந்திக்க வைக்கும். எல்லாருமே வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீர்னு சில விஷயங்கள்லாம் மாறும். குடும்பத்தில் முன்னாடி இருந்த அமைதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி தோணும். இதை பார்த்து உங்கள் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்காது. இந்த காலத்தில் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு அதிகமாக இருக்கும். நம்ம யாரையாவது வீட்டில் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வு ஒரு சந்தேகம் கிடையாது. சில சமயம் அது ஒரு எச்சரிக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய எச்சரிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பழைய சம்பவம் இப்போ நினைவுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெண் மனவேதனையுடன் இருந்தது, அல்லது யாராவது ஒருத்தரை நீங்கள் கவனிக்காமல் விட்டது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனதில் தோன்றும் பொழுது அந்த நேரத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் போல இருந்தாலும் ஒருத்தருடைய மனசில் பெரிய காயமாக இருந்திருந்திருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த மனக்காயத்தினுடைய தாக்கம் தான் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு சோதனை போல வெளிப்படுது அப்படின்னு சிலரும் நம்புகிறாங்க. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உடல்நிலை திடீர்னு மாறுற மாதிரி தோணலாம். முன்னாடி சுறுசுறுப்பாக இருந்தவங்க கூட இப்போ சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் சிறிய விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உள்ளவங்க எப்பொழுதுமே கவனமாக இருக்க சொல்லணும். கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் உங்கள் மனசு அப்படிங்கிறது பல விஷயங்களை உணர ஆரம்பிக்கும். சிலர்கிட்ட நீங்கள் மென்மையாக பேசணும் அப்படிங்கிறது தோணும். சிலர்கிட்ட பழைய தவறுகளை நினச்சி வருத்தக்கூடாது அப்படின்னு தோணும். அந்த உணர்வுகளை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளணும். இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களோடு நடந்தால் தான் பல பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். யாருக்குமே தீங்கு நினைக்காம இருக்கணும். உதவி கேட்கும் ஒவ்வொருவரையும் காலியாக அனுப்பாமல் உதவுவது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க வீட்டில் பெண்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியம். தாய்மார்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்கும். அவங்களுடைய மனசை ரொம்பவே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சில நாட்கள் கடந்த பிறகு நீங்கள் கவனிப்பீங்க, முன்னாடி இருந்த அந்த கனமான சூழ்நிலை மெதுவாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த கவலைகள்லாம் குறைஞ்சிருக்கும். எல்லாருமே மீண்டும் பழைய மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. கும்பராசிக்காரங்க இந்த காலம் உங்களை பயம்புறுத்துறதுக்காக வரல, வாழ்க்கையில் சில விஷயங்களை உணர்த்தி சரி செய்ய ஒரு வாய்ப்பாக வந்திருக்கு. நீங்கள் பொறுமையோட நல்ல மனசோடு இருந்தீங்கன்னாவே எந்த சாபமும் உங்கள் குடும்பத்தை நீண்ட நேரம் பாதிக்கவே முடியாது. அதனால் கவலைப்பட வேணாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே கவனித்து ஒவ்வொருத்தர் அன்போடு கவனிங்க. பெண்களுடைய மனசை மதித்து நடந்துக்கங்க. நல்ல எண்ணங்களோடு நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியும் பாதுகாப்பும் மீண்டும் நிலைத்து நிற்கும். இந்த சோதனை கடந்து போன பிறகு உங்கள் குடும்பம் இன்னுமே உறுதியானதாக மாறும். அதனால் நீங்கள் எதுக்காகவும் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் நன்றாக நடக்கும் அப்படின்னு எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா, ஓம் முருகா போற்றி. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் சந்தோஷமான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் வாழ்த்தி கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.